என் இனிய தமிழ் மக்களே, ஒரு கள்ளிக்காட்டில் ஒரு புழுதி மண்ணில் தனக்குத்தானே விதைத்து இன்று விண்ணளவுக்கு வளர்ந்து தமிழகத்தை 3 முறை ஆளுவதற்கு தகுதி இருக்கிறது என்று நிரூபித்த எங்கள் மண்ணின் மைந்தன் மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதல்வர் செல்லமாக அழைக்கப்படும் ஓபிஎஸ் அவர்களே, பொதுவாக நமது பெண்களை பள்ளிக்கு அனுப்புவதே தடுத்து நிறுத்திய ஒரு காலங்கள் உண்டு. நான் எப்பொழுதுமே இந்த மேடையை என்றாலும் பேசுவேன், ஒரு தமிழன் தமிழச்சி இந்த நாட்டுக்கு வரக்கூடாதா என்று. என் ஆதங்கத்தை இன்றைக்கு ஒரு பெரும் மக்கள் சக்திக்கு, ஒரு பெரிய பேரியக்கத்துக்கு ஒரு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து ஒரு பெண்மை ஆளுமையிடம் இங்கே அமர்ந்திருக்கும் உங்களால் செல்லமாக அழைக்கப்படும் சின்ன மேடம் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கலை உலகத்தின் கண்மணிகளே, ஊடகத்தின் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு கண்மணிகளே, ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இது அரசியல் மேடை அல்ல, கலை உலகத்தின் மேடை. இங்கே பொதுவாக நான் சமீப காலமாக மேடைகளை தவிர்த்து வந்திருக்கிறேன். இந்த மைக்கு முன்னாடி நின்னா இந்த எதையுமே ஒழிச்சு பேச தெரியாது. இங்கே மைக்கு முன்னாடி நின்னா சபை நாகரிகம் கருதி ஜாக்கிரதையாக பேசணும். நமக்கு அந்த பழக்கம் 40 வருஷமாகவே இல்லை. அதனால் எதை வேணாம் பண்ண, ஆகினால் இது கட்சி மேடை இல்லை, கலைஞர்கள் மேடை என்பதை சரியாக தெரிந்து கொண்டு என் பேச்சை நீங்க கவனிக்கணும் இல்லையா? பொதுவாக கலைஞர்கள் யார் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், இது கலை உலகம், பொதுவானவர்கள் யார் வந்தாலும் மாலை மரியாதைகளை போட்டு பாராட்டி பேசிட்டு இருப்போம், இன்னொருத்தவங்க வந்தாலும் பேசிட்டு இருப்போம். ஆனால் இந்த மேடை அது அல்ல. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேடை என் மண் சார்ந்தவர்கள் ஆளுமைக்கு வந்திருக்கிறார்கள். கலை உலகில் எத்தனையோ பேர் வந்துவிட்டோம். ஆனால் எனக்கு ஐ எம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் மை சாயில். மண் சார்ந்த ஒரு மனிதனும் மனுஷியும் மேலே வந்திருக்கிறார்கள் என்று ஒரு காரணத்திற்குத்தான் இந்த மேடைக்கு ஒரு பாரத ராஜா, வைரமுத்து, இளையராஜா. ஆனால் இன்னைக்கு நான் பெருமையான சொல்லுக்குவேன், எங்களுக்கு நாங்கள் ஒரு துறை, இதை காட்டும் அற்புதமாக செல்லமாக அழைக்கப்படும் ஓபிஎஸ் அவர்களே, சின்ன மேடம் அவர்களே, நாங்கள் கலை உலகத்தின் வாயிலாக ஜெயித்து வந்தோம், நீங்கள் மக்களை ஜெயித்து வந்திருக்கிறீர்கள். ஒரு சரிஷ்மா என்று உண்டு, யாருக்குமே அவர் ஜவஹர்லால் நேரா இருந்தாலும் சரி, ஒரு சரிஷ்மா என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மேடம் அவர்கள் டெலிவிஷனில் பேசுகின்ற வரைக்கும் எனக்கு அது கிடையாது. ஏன்னா 30 காலமாக ஒரு நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள். நான் சொல்ல உலக வரலாற்றில், அதாவது அண்ணன் தம்பி 5 வருஷத்துக்கு சண்டை போட்டுருவோம், சொத்துல சண்டை போட்டுருவோம், அக்கா தங்கச்சி சண்டை போட்டுருவா. 30 ஆண்டு காலமாக எந்த பிணக்குகள் வந்தாலும் சரி, எந்த இணக்கங்கள் வந்தாலும் சரி, அதை மீறி நீங்கள் இவ்வளவு அற்புதமாக ஒரு நட்பை காப்பாற்றி இருக்கிறீர்கள். உலக வரலாற்றில் எங்கே இல்லை. கூட பிறந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டு போயிடுவான், அக்கா தங்கச்சி போயிடுவா. சொத்து விவகாரமாக இருக்கலாம், இல்லை சுய கொள்கை விவகாரமாக இருக்கலாம், அதையெல்லாம் மீறி ஜெயிச்சிருக்கேன். அதல்ல நம்பிக்கை. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, வழியில் வந்துகிட்டே இருந்தேன், சென்னை தேனியிலிருந்து வர்றேன், பை ரோடு. சசி மேடம் பேசுகிறாங்க, டக்குன்னு வண்டியை நிறுத்துறேன், பக்கத்தில் ஒரு டீ கடை. என்ன பேச, ஏன்னா இந்த சவுண்டை யாரும் கேட்டுக்க மாட்டேங்க. 30 வருஷம் அதான் முதல் முறையாக இந்த மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். நம்ம இவ்வளவு காலம் 40 வருஷம் மேடை பார்த்தவனுக்கு சரியாக உரையாற்ற முடியாது.
குழம்பி தவிச்சு தண்ணியை குடிச்சு இதை பேசலாமா அதை பேசலாமா, எழுதி வச்சு பேசினால் கூட அதற்கு ஒரு அழுத்தம் வேண்டும். அந்த முதல் முறையாக நான் பார்த்தோம் டீ கடையில் சரிஷ்மா, முகத்தில் ஒரு லட்சணம், பேச்சில் ஒரு அழுத்தம், she will come அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ உங்களை மேடையில் வச்சுட்டு ஏதோ உங்களுக்கு நான் ஐஸ் வச்சு எதை வாங்குறதுக்கு சொல்ல, வாட் ஐ ஃபீல் அண்ட் நான் என்ன நினைச்சேன், எனக்கு என்ன தோணுதா, மேடம் யூ ஆர் சோ கிரேட். அவர் உங்களுக்கு என்று எழுதப்பட்டு இருக்கிறது, யாரும் ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்மளை பாரதி ராஜாவுக்கு ஒன்று எழுதப்பட்டிருக்கும். பாரதிராஜா எங்கேயோ போய் நேரம் ஆடு மாடு வச்சுட்டு இருந்தோம், எல்லாம் எங்கேயோ ஒரு கமிஷன் கடையில் உட்காந்து வேலை பார்த்துருப்பான். எனக்கு எழுதப்பட்டிருக்கும், the God is great, he has written on your head. நீங்கள் இங்கே பேசலாம் அங்கே பேசலாம், இன்னொன்று கூட சொல்லுவாங்க எல்லாரும், என்ன பாரதிராஜா திடீர்னு எல்லா மேடைகளையும் பார்த்து விட்டேன், என்ன ஒரு இப்படி பேசுகிறாரு, வேற ஏதோ இருக்கும்போது கற்பித்து யாராக இருந்தாலும் தெளிவாக சொன்னேன். நான் பார்க்காத மேடை இல்லை. இந்த அரசுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், தைரியமாக கலாச்சாரம் பண்பாடு விஷயங்களில் உங்களை பயமுறுத்தினாலும் சரி, மத்திய அரசிலிருந்து எந்த நீங்கள் தயவுசெய்து மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விட்டுக் கொடுக்காமல் எங்களை காப்பாற்றுங்கள். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டரேட் வழங்கி பாரத ரத்னா கொடுக்கும்போது என் தலைமையில் தான் அந்த விழா நடந்தது. அதுக்கப்புறம் நான் ஏற்ற இறக்கமாக இன்று பேசுவதற்கு காரணமான தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த இந்த நாட்டின் மிகப்பெரிய தவழ்ப்புதலும் கலை செல்வம் நடிகர்களும் சிவாஜி அவர்களுக்கு டாக்டர். அதற்கு பின்னால் இப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது, என் மண்ணின் மைந்தனையும் என் மண்ணின் மங்கையையும் பாராட்டுவது என் தலைமையில் வெகு விரைவில் வருகிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.